எங்களுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சொல்லப்போனால் மனுஷங்க மத்தியில் எங்களுக்கு மரியாதையே இல்லை. எங்களோட வேலையில் பாதி வேலையை அவங்களே செஞ்சிடுறாங்க. முதல்ல எங்களோட பொழப்பு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இப்போ தொழில் புரட்சி கலாச்சாரம்னு மனுஷங்க அடிக்கிற கூத்தில் எங்கள் பொழப்பு நாறுது. பன்னாட்டு வேலை கலாச்சாரத்துக்கு நாங்களும் பலியாகிட்டோம். நாங்கள் மனுஷங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது போய் இவனுங்க எங்கள் தலையிலேயே பன்னாட்டு வேலை கலாச்சாரத்தை திணிச்சிட்டானுங்க. முன்ன எங்கள் இஷ்டத்துக்கு மனித பிறவைகளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த காலமெல்லாம் மலையாகி போச்சு. நிறுத்தி நிதானமாக ஒரு மனுஷனோட நல்ல குணங்களை கெடுக்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் இதையெல்லாம் இனிமேல் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. டார்கெட், பன்னாட்டு வேலை கலாச்சாரத்தோட அற்புத கண்டுபிடிப்பான டார்கெட் எங்களுக்கும் வந்துடுச்சு. சில நேரங்களில் இந்த மனுஷங்களே நமக்கு தலைமையாக வந்துடுவாங்களோன்னு தோணுது. இப்போ எங்களுக்குன்னு டீம் லீடர், செக்ஷன் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்னு போட்டு எங்களை தலை சுத்த வைக்கிறானுங்க. எங்களாலேயே இந்த இம்சையை தாங்க முடியல. இந்த மனுஷங்க எப்படி தான் இந்த இம்சையில் உழைச்சி பிழைக்கிறான்னு தெரியல. யாரோ ஒரு சிலரோட லாபத்துக்காக ஒரு பெரிய கூட்டமே உழைப்புன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன முனங்கள் கூட இல்லாமல் வருஷமெல்லாம் ஓயாமல் ஓடுறது என்ன விதமான கலாச்சாரமோ தெரியல. திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ், மல்டி டாஸ்கிங், இனோவேஷன், இதெல்லாம் மனுஷங்களை மிஷனாக மாற்றுற வார்த்தை விளையாட்டு. இவனுங்க ஹெல்த்தையும் வெல்த்தையும் நாங்கள் அழிச்ச காலம் போய் இப்போ அவனுங்களே உலகமயமாக்கல்னு அவனுங்களை அழிச்சுக்கிறானுங்க. எங்களுக்கு தான் இப்போ வேலையில்லா திண்டாட்டம். எங்களுடைய ஒரு நாள் பொழுது இப்படி தான் தொடங்கும். ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத சொம்பு தூக்கி டீம் லீடர் எவனாவது வந்து நாங்கள் முடிக்க வேண்டிய டார்கெட்டை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணுவானுங்க. எவனோ எங்கேயோ உட்காந்து மஞ்சள் குளிக்கிறதுக்கு நாம் இவனுங்க சொல்கிற டார்கெட்டை முடிச்சு கொடுக்கணும். இதில் நம்முடைய வசதி அசதி பற்றியெல்லாம் இவனுங்களுக்கு கவலையே கிடையாது. எவன் இறந்தாலும் வந்தாலும் போனாலும் இவனுங்க வேலை மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக நடந்துடும். வேலை செய்கிறவங்களோட பிரச்சனையை பற்றி யோசிக்க கூட மாட்டானுங்க. தனி மனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம், சம உரிமை, சனநாயகம்னு வாய்க்கிலேயே பேசுகிற இந்த மனுஷ பிறவைகள் உலகமயமாக்கல் வேலை கலாச்சாரத்தில் போய் மாட்டிக்கிட்டது இல்லாமல் எங்களையும் அது கூட கோத்து விட்டுட்டானுங்க. இவனுங்க பீத்திக்கிற தனி மனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம், சம உரிமை, ஜனநாயகம் இப்படி எதையும் உலகமயமாக்கல் வேலை கலாச்சாரத்தில் ஆளை வச்சு தான் தேடணும். காட்டில் வேட்டையாடும் மிருகங்கள் கூட இன்னொரு மிருகத்துக்கு செய்யாத பல பயங்கரங்களை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லிக்கிட்டு அறிவு வீங்கிய ஒரு மக்கள் கூட்டம் இளைச்ச இன்னொரு மக்கள் கூட்டத்தை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, வளர்ச்சிங்கிற பெயரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்டான். மூன்றாம் தலைமுறை கலாச்சாரம்னு மனுஷன் அவனை கற்பழிச்சுக்கிறான். பூமியை கூறு போட்டு காசாக்குனது போதாதுன்னு இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு வேற போயிட்டானுங்க. விஞ்ஞான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சின்னு வாய்ஸ் அவடால் பேசி ஒவ்வொருத்தனும் மனுஷத்தன்மையை இழந்து எலக்ட்ரானிக்ஸ் குப்பைகளை விவஸ்தையே இல்லாமல் சுமந்துக்கிட்டு வியாதி மூட்டைகளாக திரியிறானுங்க. இப்போ மனுஷங்களே மனுஷத்தன்மையை ஆன்மீகத்திலையும் சமூக சேவையிலும் தேடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் விட்டால் இவனுங்க எங்களையே தூக்கி சாப்பிட்ருவானுங்க போல. கலாச்சாரத்தை சீரழிச்சிக்கிட்டே கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறானுங்க. ஒரு காலத்தில் இவனுங்களை சீரழிக்கிறது எங்களுக்கு அழுக்காத விஷயம். ஆனால் இன்றைக்கி இவனுங்க அடிக்கிற கூத்தை பார்த்தா நாங்கள் சீரழிஞ்சிடுவோமோன்னு பயமாக இருக்குது. நாளுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, பொழுதுக்கு ஒரு ஃபேஷன்னு இவனுங்க தறிகட்டு ஓடுறது எங்கள் கண்ணு மொழியே இருந்துருது. நாங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயத்தையெல்லாம் இவனுங்களே பிரித்து மேய்ஞ்சிடுறானுங்க. நாங்களாவது கொஞ்சம் பாவ புண்ணியம் பார்ப்போம். ஆனால் இவனுங்க பாவத்தையே புண்ணியமாக மாற்றுறானுங்க. அடுத்தவனுக்கு ஆப்படிக்கிறத அனுபவித்து செய்கிறானுங்க. இதுக்கு இவனுங்க விதவிதமாக கண்டுபிடிக்கிற பேருங்க இருக்கே, அடாடா மெய் செலுக்குது. மனுஷன் சமுதாய விளங்குறது எவ்வளோ உண்மையோ அவ்வளவு அவன் சமுதாய பிசாசுங்கிறத புதிய சமாச்சாரத்தையும் எங்களுக்கு திணுசு திணுசாக புரிய வைக்கிறானுங்க. சமுதாய விலங்காவது இன்னொரு விலங்குக்கு வாழ இடம் கொடுக்கும். ஆனால் சமுதாய பிசாசு ஊர் பிடாரிலிருந்து ஒண்ட வந்த பிடாரி வரைக்கும் எல்லாத்தையும் வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடுது. மனுஷத்தன்மை, மனிதாபிமானம் இதெல்லாம் இவனுங்க மறந்துக்கிட்டு இருக்க வார்த்தைகள். மனித உறவுகளோட வலிமையை சொல்லித்தர வேண்டிய இவனுங்க கல்வி முறை
மனுஷனை எப்படி பணம் பண்ணுற மிஷினாக மாற்றுறதுன்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் முன்னாடியே மனுஷங்களோட குரூர புத்தி உள்ளே பூந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் வெறும் கையை நக்கிட்டு திரும்புறதே வாடிக்கையாக போச்சு. இப்போ மனுஷங்க எங்களுக்கு விட்டு வச்சிருக்கிற ஒரே வேலை பொண்ணுங்களுக்காக இவனுங்க கும்பலாக அடிச்சுக்கிறதுல நாங்கள் குளிர் காயறது தான். நான் என்னமோ பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற மாதிரி இவன் நம்மளை பற்றி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அசிங்கமாக பொண்ணுக்காக சண்டை போடுறீங்க. சரி, நீ பாலாகிட்ட பேசு, நான் அவனை வர சொல்கிறேன். அவன் என்னமோ பெரிய இவ மாதிரி நம்மக்கிட்ட கலாய்க்கிறா. இவனால் வந்தது. அப்புறம் அவன் வீட்டுக்கு கார்த்திகை போக வேணான்னு நீயும் ஆன் பண்ணு. இவன் இப்படியே போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காலி. நீ கொஞ்சம் அவகிட்ட சொல்லி அவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு மச்சி. பொண்ணை பார்த்தோமா, பேசணுமா, விட்டோமா, நிற்க வேண்டியது தானே. எதுக்குடா இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சொல்ற நாளைக்கு வாடா, கார்த்தியும் வரான்டா. மச்சி என்னடா பேசுற? நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வரோம்டா. ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு அவ கூட போய் சுத்தனா போய் சுத்துறா. எதுக்குடா என்ன அசிங்கப்படுத்துற? அசிங்கப்படாத. டேய் நிறுத்துங்கடா. ஏன்டா மச்சான்? ஏன்டா மச்சான்? சப்பாங்கடா. ஏன்டா இதுக்கு போய்? அவன் தான் அவன் கூட டேட்டிங்ல இருக்கான், தெரியும்ல. நீ போய் உள்ள போந்து எதுக்குடா? அவனே வெக்ஸ் ஆயிட்டான். நமக்குள்ளேயே இப்படி பண்ண. அவன் என்ன இப்போ பொண்டாட்டியா? அவன் என்னோட பர்சனல். என்ன அசிங்கப்படுத்துறது உனக்கு பர்சனலா? டேய் டேய் டேய், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இருடா. ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் டேய் போடா. டேய் ஏன்டா ஒரு பொண்ணுக்காக ஆகுன்னா அடிச்சுக்கிறீங்க? நம்மளாம் அப்படியே மச்சி பழகணும். சில்லியா நடந்துக்காதீங்க. டேய் அவதையும் ஃபோன் நம்பர் கேட்டா கொடுத்துருவியா? உர்றா. நான் என்னடா பண்ணேன்? நீ தானே அவளுக்கு இன்ட்ரா கொடுத்த. என்ன ஆச்சு? நீ டென்ஷன் என்னடா பண்ணுவப்பா? ஏய் இருங்கடா. இருடா மச்சி, போங்கடா. அவன் லூஸ் டேய் அவன் கூட சேர்ந்து டேய் சும்மா இருங்கடா. டேய் ஏன்டா? டேய் டேய் அட பாவிங்களா. டேய் என்னடா முட்டாள் தரமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுற? நீ ஒழுங்கா. நீ எத்தனை பொண்ணு கூட சுத்தி இருக்க? நீ என்னடா பஞ்சாயத்து பண்றது? நீயே ஒரு சோக்காளி. ஏய் டைரி